புனித் மேத்தா நம்மளுடைய ஏடாஸ், நீங்கள் XUV700 ஏடாஸ் பார்த்துருப்பீங்க, அதை பண்ணவர் இவர் தான். டெல்லியிலேருந்து வர்றாரு. இவர் மேரி பண்ணது நாக்பூர்லேருந்து பண்ணியிருக்காரு. ஸோ நாக்பூர் டெல்லி 2 காம்பினேஷன் இவர்கிட்ட இருக்குது. படித்தது நாக்பூர். இப்போ ஏன்னு தெரியும் நான் நாக்பூர் சொன்னேன் அப்படின்ட்டு. He is a man of accuracy. ஸோ ADAS, ஆட்டோ பார்க் அசிஸ்ட், அந்த டெக்னாலஜி தான் கொண்டு வந்தார். அப்புறம் ஜோனல் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது. ஈத்தர்நெட் பேக் போன் கொண்டு வந்து இதுதான் கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் பண்ணது. நெட்வொர்க்கிங் ஆஃப் ஆல் த 25 ECUs இதில் இருக்குது, 37 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதனுடைய ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணது சார் தான் பண்ணார். அது அவருடைய டீம். வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். லைக் பிரபா, போத் ஆஃப் தெம் லெஃப்ட் அண்ட் ரைட் டு அஸ். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்னன்ட்டு. இவங்களை 2 பேர்த்தையும் இணைக்கிறது அவர் ஒயரிங் ஹார்னஸ். நீங்கள் ஒரு ட்ரீ ஆஃப் ஒயரிங் ஹார்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை கிலோமீட்டர்? 2.8 கிலோமீட்டர் லாங் ஒயரிங் ஹார்னஸ் வெஹிக்கிள் ஃபுல்லாக 3 டைமென்ஷனில் சார் போட்டிருப்பாரு. EMC, EMI, அப்புறம் எல்லா கண்டினியூட்டி எல்லாத்தையும் பார்க்குறது இவர் தான் பார்த்துருப்பாரு. பயங்கரமான ஒரு ஒயரிங் ஹார்னஸ்னு வரும்பொழுது இது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது அவர் சார் தான் பண்ணியிருக்காரு. வணக்கம், குமார் மேகநாதன். நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஒயரிங்கான சிஸ்டம் அவர் சொன்ன மாதிரி இந்த கம்ப்ளீட் ஒயரிங்கான சிஸ்டம் ஆஃப் BE6 அப்படிங்கிற மாடலுடைய இதனுடைய டிசைனை நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம், எந்த அளவுக்கு இந்த டிசைனை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 100% இந்த டிசைன் இங்கே MRVலே பண்ணியிருக்கோம். சென்னையில் MRVயில் பண்ணியிருக்கோம். ஏன் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பெரிய சேலஞ்சாக? அவர் சொல்லியிருந்தார் இதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்தியாவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி எடுத்தோம் அப்படின்னா, இதில் நம்ம ஒரு டிசைனை ஆப்டிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நாங்களே இந்த டிசைனில் என்ன லென்த்து, எந்தெந்த மாதிரி டைப் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், கனெக்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், இது நாங்கள் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவோம்னா காஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணுவோம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணி ஸோ தட் குளோபல்லி நம்ம காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த டாஸ்க் எடுத்தோம். ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரையிலும் சப்ளையருக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இது பில்ட் டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசைனை நாங்கள் என்ன டிசைனில் டிராயிங் போட்டு கொடுக்குறோமோ அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். அவங்க எதையுமே அவங்க மாற்றணுங்க அவசியமே இல்லை. அதுதான் இதனுடைய சிறப்பு. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு கேபிளை டிசைன் பண்ணுறோம், ஒயர்னஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஏரியாவை நம்ம கவர் பண்ணுவோம். ஒன்று பவர் இந்த ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையிலும் எப்படி இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பவர்னால் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று 12 volt சிஸ்டம், சார் சொன்ன மாதிரி 12 volt சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ECU-எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, எல்லா ஆக்சுவேட்டர் சென்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது 12 volt சிஸ்டம். ஐஸாக இருந்தாலும் இது ஒன்றே தான். அதே மாதிரி 400 volt சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக மோட்டர் அண்ட் அசோசியேட்டட் அந்த HV ஹை வோல்டேஜ் காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஹை வோல்டேஜ் சிஸ்டம். அது நம்மளுடைய சிஸ்டம் 400 volt சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேட்டரி பேக் தான் அதுக்கு சோர்ஸ், பவர் சோர்ஸ், சக்தி கொடுக்கறது. அது 400 volt பேட்டரி பேக். ஸோ அதுலேருந்து மோட்டராக இருக்கட்டும் மற்ற காம்பனண்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு கலரில் பார்க்குற எல்லா ஒயரிங் எல்லாமே 400 volts எடுத்துகிட்டு போகிற கேபிள்ஸ். அதே மாதிரி ஒரு எல்லோ கலர் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இதெல்லாம் ஏர்பேக் இருக்குது இல்லைங்களா, ஏர்பேக் சேஃப்டி ரிலேட்டட் அந்த சிக்னல் எடுத்துகிட்டு போகிற அந்த லைன்லாம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம எல்லோ கலரை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கேபிளை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று பவர் சேஃப்டியில் கேபிளும் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சேஃப்டியை பற்றி பார்க்கும்போது ரெடார் சென்சர் இல்லைன்னா கிராஷை பற்றி பேசுவோம். இப்போ இந்த கேபிளோட சேஃப்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட டிசைனை தனியாக பண்ணுவோம். அந்த கேபிளோட DFMEA, அந்த கனெக்டரோட ரிலையபிலிட்டி அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். அது அதனால தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. இது ஏன் இந்த மாதிரி கலர் போடுறோம்னா யாராவது ரிப்பேர் பண்ணும்போது தப்பு பண்ணக்கூடாது, அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக இது பண்ணுறோம். இது EV-க்குன்னு இல்லை, எல்லா வண்டியிலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும், ஏன்னா நிறைய ஏர்பேக் இருக்குது இந்த வண்டியில். கேபிளை பொறுத்த வரையிலும் ஒன்று பவரை நான் வண்டி இந்த காரோடைய எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். அதில் மெயின் சேலஞ்ச் என்னன்னா கேபிளை நம்ம என்ன கிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வீட்லலாம் ஒயரிங் கொடுக்குறோம், அப்போ லோவர் கிராஸ் செக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நானும் ஹீட் ஆகிடும், தட் வில் லீட் டு டேமேஜ் ஆகிடும் இல்லையா. அதே மாதிரி நான் சேஃபர் சைடு ஹையர் கிராஸ் செக்ஷனுங்கிறது உள்ளே இருக்கிற அந்த காப்பர் ஒயருடைய கண்டக்டர் சைஸ் டயமீட்டர் அதை தான் நம்ம ஸ்கொயர் mm அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த ஸ்கொயர் எம்எம் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஆப்டிமமாக செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கேபிள் எடுத்துங்க, இது வந்து லோ வோல்டேஜ் கேபிள், அதே மாதிரி ஹை வோல்டேஜ் கேபிள் ரெண்டுக்கும் இது அப்ளிகபிள். இப்போ இந்த கேபிள் எடுத்துன்னு வச்சிங்களேன், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுல இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கொயர் எம்எம். இது வந்து 95 ஸ்கொயர் எம்எம் கேபிள் ஹை வோல்டேஜ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ காருக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் 300 ஆம்ஸ். அந்த மாதிரி 300 ஆம்ஸ் கேரி பண்ணுறது அப்படின்னா யூ ஹவ் டு யூஸ் அ ஹையர் கிராஸ் செக்ஷன். ஸோ அந்த கிராஸ் செக்ஷனால இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதுக்கு அடுத்த லெவல் கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோட்டார் தான். இங்கே கீழே பார்த்தீங்களா அந்த மோட்டார் கண்ட்ரோலில் 2 ஒயர் வெளியில் வருது இல்லையா, அது வந்து 70 ஸ்கொயர் எம்எம் கேபிள். ஏன்னா மோட்டருக்கு வந்து அந்தளவுக்கு இட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் இல்லையா, அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு கனெக்டர் இருக்குது, அது வந்து பேட்டரி பேக் போகிற கனெக்டர். அங்கே ஆரஞ்சு கலரில் இந்த கனெக்டர் அதுதான் வந்து பேட்டரி பேக் கீழே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த டிசைன் பண்ணும்போது ஒன்று வந்து லேஅவுட். ஸோ பவரை வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரையிலும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கரெக்டான ஸ்கொயர் எம்எம் கேபிள் நான் யூஸ் பண்ணணும். ஸோ தான் எனக்கு வெயிட்டும் கம்மியாகும் ஆஸ் வெல் ஆஸ் காஸ்ட்டும் கம்மியாகும். அங்கேருந்து இங்கே லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ என்ன பவர் வந்து இந்த கேபிள் வழியாக வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். அதையும் நான் எந்த அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலேஷன். அந்த கேபிளுக்கு மேலே அந்த கண்டக்டர் இருக்குது இல்லைங்களா, கண்டக்டர் மேலே வந்து அந்த இன்சுலேஷன் இருக்குது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்குது. அப்போ நான் யூஸ் பண்ணுற கண்டக்டர் வந்து எந்த டெம்பரேச்சருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து அது ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பொறுத்து. இது வந்து பவரை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். இதுவே சிக்னல், இப்போ சார் சொன்னார் கேன் இருக்குது, கேன் எப்படி இருக்குது, ஈத்தர்நெட் இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு சிக்னலும் வந்து வெவ்வேறு ஸ்பீடில் போகும். அங்கே என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னா நாம் அனுப்புகிற சிக்னல் வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அந்த சிக்னல் லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். நம்ம வந்து ஒரு காரை வந்து ஒரு நாய்ஸி என்விரான்மெண்ட், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னு வச்சிங்களேன், அது கீழே நம்ம காரை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன அதில் இருக்கிற ரேடியேஷன் இருக்குல்ல, அந்த ரேடியேஷன் வந்து இந்த வண்டியோடைய ஃபங்க்ஷனாலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து லாஸை கம்மி பண்ணணும், லாஸே இருக்கக்கூடாது. ஸோ தட் இந்த மால் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம வந்து நிறையா சிறப்பு அம்சம்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஏடாஸ் ஏபி அதெல்லாம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தட் வில் லீட் டு ஃபேட்டல் ஆக்சிடென்ட். ஸோ அதனால அது as well as டிஸ்டர்பன்ஸ். இது ரெண்டையும் நம்ம இஎம்ஐ இஎம்சின்னு சொல்லுவோம். நம்ம வந்து இஎம்ஐ இஎம்சிக்கு ஒரு லேப் வச்சிருக்கிறோம். அதில் வண்டி ஃபுல்லாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம புதுசாக உருவாக்கியிருக்கோம் மஹிந்திராவில். இந்த போன 1 வருஷம் முன்னாடி டெவலப் பண்ணோம். முன்னாடி வந்து கம்பனன்ட் லெவலில் பண்ணுவோம், இப்போ ஃபுல் வண்டி லெவல்லே பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காக. இதே மாதிரி அந்த இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டையும் வந்து டேக் கேர் பண்ணுற மாதிரி நம்ம கேபிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, இன்னொன்று அந்த லென்த் ஆஃப் கேபிள். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சிக்னல் போகும்போது இந்த லென்த்துக்கு மேலே அந்த ஸ்பெஷல் கேபிள்னு சொல்லுவாங்க, அந்த கேபிள் வந்து இந்த லென்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த லேஅவுட்டை டிசைன் பண்ணும்போது இதையும் நாம் தான் டிசைன் பண்ணுறோம் இன்டர்னலாக. ஸோ அதை டிசைன் பண்ணும்போது விச் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் லென்த், அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணும்போது யூஎஸ்பி பார்த்தீங்கன்னாக்க புது யூஎஸ்பி 3.0 ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதில் 1 மீட்டருக்கு மேலே, 1 மீட்டர் தானே பிரபா, 1 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இந்த ECU வரைக்கும் இருக்கிற லென்த் 1 மீட்டர் தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஎஸ்பியோட கனெக்டர் வந்து எங்கே இருக்கும் வண்டியில், இந்த ECU வேறு எங்கேயாவது இருக்கும். அதுக்குள்ள லென்த் பார்த்துக்கணும், இல்லைனா யூஎஸ்பி கனெக்ஷனில் ஸ்பீடு வராது, டேட்டா ஃப்ளோ ஒழுங்காக இருக்குது. அது ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வயரிங் ஹார்னஸ் டிசைன் பண்ணோம். இது வந்து ஒன்று வந்து வண்டியில் லே அவுட் எப்படி பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். சில ஸ்பெஷல் கேபிளுக்கு சில ஸ்பெஷல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. சில ஃபீச்சர் அப்படி தான் வேலை செய்யும். யூஎஸ்பி, அது மாதிரி LVDS, அதுக்கு சிலதெல்லாம் ரிப்பீட்டர் போடுவோம், நடுவில் சில ரிப்பீட்டர் போட்டு விட்டுருவோம், இல்லைன்னா அந்த லென்த்துக்கு பத்தாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம், இப்போ இவருடைய சிஸ்டம் வந்து பேசுகிறாரு. இப்போ அதே மாதிரி ABS சிஸ்டம், ESB சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டீரிங் சிஸ்டம், ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் எங்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் தான் அதை கொலேட் பண்ணிட்டு இன்டெகிரேஷன், எலக்ட்ரிக்கல் இன்டெகிரேட் பண்ணிட்டு, அதான் மொத்தமா எலக்ட்ரிக்கலி இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல எது ஆப்டிமம் டிசைன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனை ரெடி பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓவரால் அந்த டிசைனுடைய. இது வந்து நம்ம வண்டியோட ஷேப்பில் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லா வயரிங் ஹார்னஸும் நம்ம நார்மலாக 2D ட்ராயிங்கில் பார்ப்போம். அப்போது இந்த இது தெரியாது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படியே தான் இருக்கும் வண்டிக்குள்ள. இது என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம வந்து இப்போ இது காம்ப்ளெக்சிட்டி கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து ரிப்பேர் பண்ணுறது எப்படி, ஸோ எது ஈஸியோ எங்கே இருக்குது, அது ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணி இது அதுக்காக இது பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ வந்து
இது ஒரு டெமோ மாதிரி ஆயிப்போச்சு. அது டெமோக்காக பண்ணல. இது வந்து ஆக்சுவலா மக்களுக்கு வந்து புரியறதுக்கு ட்ரைனிங்காக டீலர்ஸ் வருவாங்க, அவங்க பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் எங்க வயரிங் ஹார்னஸ் ஆக்சஸ் பண்றது அந்த மாதிரி. ஆனா இது எங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் ஓவர் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு இவ்வளவு ஃபீச்சர் இருக்கிறதுனால. அப்போ வந்து மெயின்டைனபிலிட்டியும் பார்க்கணும் இல்லையா? ஸோ குமார் வந்து மெயின்டைனபிலிட்டி ஒரு ஆக்சசிபிலிட்டி, இந்த கனெக்டரோட ஆக்சசிபிலிட்டி பார்க்கணும். வண்டி ரிப்பேர் பண்ண டைமில் நம்ம வண்டி ஆக்சஸ் பண்ணணும், ஒரு கேபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து எப்படியாவது லே அவுட் போட்டு வச்சுட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங்லேருந்து வாங்குவோம். அதே மாதிரி இந்த டீலர்லேருந்து வாங்குவோம், டீலர் சர்வீஸ் டீம்லேருந்து வாங்குவோம். அவங்களுக்கு வந்து சர்வீசபிலிட்டி இல்லைன்னா மேனுஃபேக்சரபிலிட்டி இது ரெண்டும் பார்க்கணும். மேனுஃபேக்சரிங் பற்றி பேசினாரு. இந்த கம்ப்ளீட் இந்த லே அவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்வி ஹை வோல்டேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆரஞ்சு கலர் ஒயர், பெண்ட், இந்த ஆரஞ்சு கலர் ஒயர்ல பெண்டிங் ரேடியஸ், இந்த ஒயர் இருக்கு பாருங்க, இந்த கணக்குல உள்ள போறது இது மட்டும்தான் வந்து கேபினுக்குள்ள போற ஒரே ஒரு ஒயர். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா கேபினுக்கு வெளியில அண்டர் பாடியில நீங்க பாட்டுற இந்த லைன் இது வந்து பேட்டரி ஹீட்டர். நம்ம ஹெச்வேக்கு நம்ம வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து ஹை வோல்டேஜ்ல ஆப்ரேட் பண்ற அந்த ஹீட்டர். அதுக்கு மட்டும் ஏன்னா அது நம்ம கேபின்ல ஹீட் பண்ணும்போது கேபின்ல தான் இருக்குறது, அதுக்காக அந்த ஒரே ஒரு ஆல்மோஸ்ட் 1 மீட்டர் லென்த் ஒயர் மட்டும்தான் வந்து ஹெச்வி உள்ள வரும். மீது எல்லா ஒயர் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கேபினுக்கு வெளியில தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ரவுட்டிங் ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து இப்போ இதை பெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேல இதை பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற இன்சுலேஷன் வந்து கெட்டு போயிடும். அப்ப இன்சுலேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்னா அந்த இது வந்து பேட்டரி பாசிட்டிவ், ஒன்று பேட்டரி நெகட்டிவ். அப்ப என்ன ஆகும்னா வண்டியோடைய சேசி எர்த்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்டிங் பாயிண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சேசில கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பட் வி ஹேவ் அ ஸ்ட்ராங் டிடெக்ஷன் மெக்கானிசம். அதாவது இந்த மாதிரி ஏதாவது லீக்கேஜ் இருந்து அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா பேட்டரி பேக்ல ஒரு கான்டாக்ட் இருக்கும், அது ஓப்பன் பண்ணி விட்டுரும். அந்த சேஃப்டி சிஸ்டம் இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ரெக்கமெண்டட் பெண்டிங் ரேடியஸ்லாம் என்ஷூர் பண்ணி இந்த லே அவுட்ல அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வயரிங் ஆனஸை வந்து அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. நமக்கு இத்தனை பெண்டிங் ரேடியஸ், இத்தனை ஸ்கொயர் எம்எம்னா இதுதான் பெண்டிங் ரேடியஸ் அப்படின்னு நம்மளே ஒரு ரூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஸ்டாண்டர்ட் குளோபல் பெஞ்ச் மார்க் படி பண்ணிடுவோம். ஸோ அந்த டயர்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அந்த ட்ரெட் லேயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லேயர்லயே அதனுடைய ரா மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே தே ஆர் பிளண்டிங் ஸோ தட் இட் வில் கிவ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ வென் வண்டி போகும்போது அந்த டயர் வந்து உங்களுக்கு ஃப்ளோரோட கான்டாக்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இட் இஸ் டிஸ்சார்ஜிங் தி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி சொல்லுவாங்க, தலை செய்யும் போது உங்களுக்கு வந்து முடியுதாதுல, அதெல்லாம் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும்போது வண்டி வந்து வீல் ரோல் ஆகும்போது அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது அது இருக்கு. நீங்கள் சொல்கிற கிரவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி வந்து என்கிட்ட வந்து எல்வி பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வந்து அங்கே இருக்கு ஃப்ரண்ட்டில். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ பாசிட்டிவ்ல ஆரம்பித்து நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணுவோம். அந்த நெகட்டிவ் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒயர் லென்த்து ஜாஸ்தியாக போகும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அங்கங்கேயும் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் கொடுத்துருப்போம். இந்த கிரவுண்டை எடுத்து அந்த பேட்டரியில் அங்கே நெகட்டிவ் இருக்குல்ல அந்த போஸ்ட்டில் பாடியில் கொடுத்துருவோம். அப்போ வந்து சர்க்யூட் அப்படி க்ளோஸ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி க்ளோஸ் ஆகிடும். புரியுதுங்களா? ஹை வோல்டேஜ், ஆமாம் அதான் கிரவுண்டு. ஹை வோல்டேஜ் எடுத்துன்னு வச்சிங்களேன், ப்ளஸ் மைனஸ் 400 ப்ளஸ் மைனஸ் வேறு எங்கேயுமே அது லிங்க் ஆகாது. அங்கே பேட்டரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு பெரிய கனெக்டர், அந்த கனெக்டர் ஆரம்பிச்சுன்னா திரும்ப அங்கே தான் போய் சேரும் பாசிட்டிவ் நெகட்டிவ், வேறு எங்கேயுமே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒயரிங் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்ததுனால் உடனே அது டிடெக்ட் ஆகிட்டு உள்ளே இருக்கிற கான்டாக்ட் ஓப்பன் ஆகிடும், அந்த பேட்டரி பேக்குள்ள இருக்க கான்டாக்ட். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து எர்த் பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மாடுலாரிட்டி என்ஷூர் பண்ணுறோம். மாடுலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் ரியர் டோர், இந்த டோர் பார்த்தீங்கன்னா இது தனி ஒயரிங் ஆனஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் கனெக்ஷன் பாருங்கள். இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த டோர் ஒயரிங் ஆனஸ் தனி. ஸோ இதை தனியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரௌண்ட் 14 ஃபேமிலி இருக்குது. இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேபிளை தவிர மீது எல்லாமே வந்து தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னமா மேனுஃபேக்சர் பண்ணும்போது மோட்டரு பேட்டரி பேக்கு இதெல்லாம் கிராடில் அசம்பிள் பண்ணி தனியாக இருக்கும். நம்ம எப்படி சேசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தனியாக வந்து இதில் வந்து அசம்பிளாக இருக்கும். பாடியில் இந்த ஒயரிங் ஆனஸ்லாம் இருக்கும். இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணி இந்த டிசைனை பண்ணுவோம். இப்போ இந்த கார் இருக்குது, BE6ன்னு இருக்குது, அடுத்து XCV9 இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HV சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிற எல்லா காம்பவுண்டும் 100% சேம், நோ சேஞ்ச். வி ஹவ் மேட் தட் இன் சச் வே தட் இட்ஸ் காமன். அதே மாதிரி LV எடுத்துட்டீங்கன்னா
இதில் இருக்கிற இந்த கிராமட்டு, இந்த கனெக்டர், எக்ஸப்ட் சம் ரப்பர் பார்ட், அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டிசைனுக்குன்னு ஒரு சில காம்பவுண்ட் இருக்கு. 87% ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் எல்வி சேம். 6க்கும் 9க்கும் 6க்கும் 9க்கும் சேம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் எதனால் முடியுது அப்படின்னா, எல்லா டிசைனையும் நாங்கள் வந்து இங்கே எம்ஆர்வியில் எங்கள் என்ஜினியர்ஸை வச்சு டிசைன் பண்ணுறதுனால தான் இதனால் முடியுது. ஓகே, தேங்க்யூ.